இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து. நீ பொட்டு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். பெண் பாத்திர படைப்புகள் அந்த 2 மாமியார்கள். ஏகப்பட்ட மாமியார் பார்த்துருக்கேன் ஊரில். என்னென்னா சார் எப்பயுமே நான் ஒன்று பார்த்துருக்கேன், மாமியார் மருமக சண்டை நடக்கும். ஆனால் அடுத்த நாள் காலையில் அது முந்தின நாள் நடந்த சண்டை மாதிரி இருக்காமல் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒன்றுக்காக இன்னொரு சண்டை நடக்கும். டெய்லி சண்டை நடக்கும், டெய்லி சேர்ந்துப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி அதை சொல்லணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். போய் விளையாடு அப்படின்னு சொல்கிறது. இப்போ தான் சஞ்சனா பாத்திர படைப்பில் வந்து என் ஒய்ஃப் இருக்காங்க. எனக்காக அதை பண்ணி இதை பண்ணுன்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து அவங்க. நான் படம் பண்ணுற வரைக்குமே லாஸ்ட் ஒரு நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். 6 வருஷமாக எனக்கு சாப்பாடு போட்டது, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது, ட்ரெஸ்ஸுன்னு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடு, இது மாதிரி. நான் சினிமா விட்டு போயிடக்கூடாதுங்கிற நம்பிக்கை. ஏன்னா காசு இல்லைன்னா தெரியல சார், ஒரு நேரத்தில் நமக்கு நம்பிக்கை குறைஞ்சிரும், இன்செக்யூர் ஆகிடுவோம், இது நமக்கு ஒர்க் ஆகாதுன்னு இருக்கும். ஏன்னா நான் அதுவும் சில விஷயம் நம்புகிறேன். பணம் கொடுக்குற தைரியம் வந்து அது ஒரு இது தானே சார். ஸோ அந்த நேரத்தில் லவ் பண்ணப்போ அவங்க தான் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ அவங்க கரெக்டாக எந்த நேரத்துக்கு என் வாழ்க்கையில் வந்தாங்களோ ஸோ என் லைஃப்பை நெக்ஸ்ட் இல்லைனா நான் நிஜமாலுமே சொல்லுவேன், அவங்க வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் லேட்டாக இருந்தால் நான் சினிமாவுக்கு விட்டு போயிருப்பேன். ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்த பிஎஃப் காலி. நான் வீட்டிலேருந்து வரும்பொழுதே சொல்லிட்டு வந்தது அதுதான், எங்கிட்டேருந்து நீ 1 ரூபா கேட்கக்கூடாது, உங்ககிட்டருந்து நான் 1 ரூபா கேட்க மாட்டேன்னு அப்பா சொல்லி அனுப்புனார். ஏன்னா அவ்வளோதான், ஒரு கொத்தனாரால் அவ்வளோதான் முடியும். மாதம் ஒரு டெய்லி 600 ரூபா வேலைக்கு இருக்கிறதுல நான் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த பிஎஃப் என்னோடய டைம் கரெக்டாக அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த 1 மாதம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இன்னும் 1 மாதம் இருந்தால் அதுவும் என்ன மாதிரி அப்போலாம் நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆள், இன்செக்யூரான ஆள். நான் கிளம்பியிருப்பேன். என் லைஃப்பில் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து அப்படியே என்னை கொஞ்சம் இழுத்துட்டு பார்த்துக்கலாம் வந்துடலாங்கும்போது அவங்க வந்த மாதிரி என் லைஃப்பில் அருண்ராஜா வந்தார். எனக்கே நன்றி சொல்லியிருக்கீங்களா அதுக்காக அவங்கள்ட்ட? எத்தனை நன்றி சொல்ல முடியும்? அதான் இல்லை, ஃபார்முலா போய் தேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதான் சார், அந்த மாதிரி எதுவுமே நன்றி சொல்லுவீங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். என் ஒய்ஃப் பேர் காயத்ரி. காயத்ரி ரொம்ப நன்றி.